ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான 4 செட்டு பேங்கிள் 2 செட்டு பேங்கிளுங்க காட்ட போகிறேன். இதில் பாம்பே டைப், கல்கட்டா டைப், டர்க்கி டைப், ஆன்டிக் எல்லாமே இருக்குங்க. எக்கச்சக்கமான பேங்கிள் செட்ஸ் தாங்க காட்ட போகிறேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மேலேயே வெயிட்டு ப்ளஸ் அதோட வேஸ்டேஜும் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு நான் வீடியோ விடுற அன்றைக்கி 1 கிராம் 7100 rupees பர் கிராமுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே ஜோடி 2 செட்டு வரும் இல்லைங்க, அப்படின்னா 4 வளையல் வரும் இல்லை, அது மாதிரி மாடல் டைப்ஸுங்க. இதெல்லாமே பாம்பே டைப், கல்கட்டா டைப் மாடலில் இருக்குது பாருங்கள். இதுக்கு நடுவில் நம்ம பிளைன் வளையல் போடுவாங்கல்ல, டெய்லி யூஸ் பேங்கிள்ஸ் தாங்க. இது உள்ளே நம்ம பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கெட்டியான பேங்கிள்ஸ் தாங்க. எல்லாமே 4 வளையல் 48 கிராம், அப்படின்னா 6 பவுன் கிட்ட வருதுங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 48 கிராம். நீங்கள் 2 வளையல் வேணுமன்னாலும் கொடுப்பாங்க. இது 4 வளையல் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் இல்லைங்க. இது ஒரு பிளைனு ப்ராடான பேங்கிளுங்க. இது வந்து ஒரு 4 பவுன் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நடுவில் பீகாக் லீஃப் வர மாதிரி பிளாக் பாலிஷில் கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக இருக்குங்க. எங்கே ஸ்டோன் இல்லை, எனாமல் இல்லை, எவ்வளோ ப்ராடாக இருக்க பாருங்கள். இப்போ நிறைய பேர் இது மாதிரி தான், இது ஒரு கேரளா டைப் மாடல் மாதிரிங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ப்ளைனாக இருக்கும், ரவுண்டு ஷேப்பில் வருது. சிங்கிள் வளையல் ஒரு கையில் போடுற மாதிரி 2 வளையல் 4 பவுனுக்கு வந்துடுங்க. நல்லா இருக்குல்ல இந்த பேட்டர்னு. இதுக்கும் உள்ள நம்ம பிளாஸ்டிக்கு வளையல் போட்டிக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கெட்டியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக. இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் மாதிரி தாங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 4 வளையல் 5 பவுன் கிட்ட வருதுங்க. அப்படின்னா ஒரு வளையல் 10 கிராம் வருது, 1.25 பவுன் வருது. சூப்பர் இல்லை? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம். இதில் 2 செட்டு கூட தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி யாரோ கேட்டுட்டு ஒரு பேர் எடுத்துன்னு இருக்காங்க. ஸோ அதனால் இது எனாமல் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது கூட ப்ளைனாக இருக்குது, பாக்ஸாக எனாமல் வந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் எனாமல் டைப்பு. இதெல்லாம் கூட ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாடல் ரொம்ப ட்ரெண்டியாக நிறைய பேர் வாங்குறாங்க. இது பாம்பே டைப்பு. டெய்லி போடுவாங்கல்ல, நடுவில் கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு அந்த சைடு இந்த சைடு கோல்டு வளையல் போடுற மாதிரி மாடல்ஸ். இதெல்லாமே கொஞ்சம் கம்பி மாடல் டைப்புங்க. இதில் ஃப்ளவர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ப்ளைனாக இருக்குது, அப்புறமா ஃப்ளவர் வருது. நல்லா இருக்குது. அப்படியே அந்த லைட் ஷேடுக்கு நல்லா இருந்துச்சு மாடல். கெட்டியாக இருக்குங்க. ஆனாலும் 10 கிராம் தான், 2/4 சைஸில் தான் இருக்குது. கெட்டியாக இருக்குது. நீங்கள் எந்த சைஸு வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்கங்க. இது எல்லாமே பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டுனிருந்தாங்க, அக்கா எங்கே இருக்குன்னுட்டு. நீங்கள் சென்னை சென்ட்ரலுக்கு வந்தால் கூட அங்கேருந்து பெரம்பூர் போனவன்னு சொன்னீங்கன்னா, பெரம்பூருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அகரம் ஜெயின் ஜுவல்லர்ஸ் அண்ணாலே போதும்மா. மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க எடுத்துன்னு உங்களை ஷாப் கிட்டே விட்டுருவாங்க. கிளியராக சொல்கிற அட்ரஸ்ஸு அது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்ட்ரல் வருவீங்கள்ல, சென்னை சென்ட்ரல், அங்கேருந்து பெரம்பூருக்கு லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டு பெரம்பூர்லேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சா வந்துடும் அகரம் ஜெயின் ஜுவல்லர்ஸ். அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கலாம். இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற வேஸ்டேஜுக்கன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாருங்க. ராஜேஷ் அண்ணா ஓனர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு பத்மா அக்கா அமிச்சாங்க, விஜய் சேனலில் பார்த்திருக்கோம் இந்த மாடலில் பிடிச்சிருக்குன்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு வேஸ்டேஜ்லேருந்து கம்மி பண்ணிட்டு தான் போடுவாங்க. சரிங்களா? இது ஒரு கடியம் டைப்பு மாடலுங்க. ஸ்க்ரூ வச்சு பண்ணியிருக்காங்க. இது நடுவில் ஒரு எனாமில் டைப்பு கொடுத்துருக்காங்கங்க. அந்த சைடு இந்த சைடு ஜிக்ஜாக் டைப்பில் வர மாதிரி பெண்டான மாதிரி பேங்கிள். கெட்டியாக இருந்துச்சுங்க. சாலிடாக இருக்குது இந்த பேங்கிள். நல்லா இருக்குது. 3.5 பவுன் கிட்ட இருக்குங்க. இது டெய்லி போடுறதுக்கு நல்லா இருக்கும். டெய்லி வேறு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேறு கூட போடலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாம் கூட போட்டிக்கலாம். அது மாதிரி மாடல். கெட்டியாக இருக்குது பாருங்களேன். பைப் கம்பி மாதிரி கம்மியில் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பி டைப்பில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, பெண்டு கிண்டு ஏதாவது ஆகிடுமான்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த மாடலு. இது 3.5 பவுன் கிட்ட இருக்குங்க. எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இதெல்லாமே 2 பேங்கிளுங்க, செட் பேங்கிள், ஜோடி பேங்கிள்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஒரு கையில் ஒரு பேங்கிள் போடுற மாதிரி மாடல்ஸ் இது எல்லாமே.
பைப்பிங் டைப் மாடல் இது. இதில் ரவுண்டு பண்ணியிருக்காங்க ஹைலைட்டு. இதில் வந்து பாருங்களேன், ப்ளைனாக இருக்குது, ஃப்ளவரும் இருக்குது. இது ஸ்க்ரூ டைப்பு, இப்போ காட்டினேன்ல அதோட மாடலு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது கொஞ்சம் எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பேங்கிள். இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 3 பவுன் தாங்க. இந்த ஒரு செட்டு பேங்கிள் தான் கொஞ்சம் வெயிட்டு கூடும். அது கூட நான் பின்னால் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரே எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேங்கிள்ஸ் அண்ணாவே நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. இது பாருங்கள், 4 பவுன் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு இந்த பேங்கிள். கெட்டியாக இருக்குங்க. ஒரு பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் போட்டுக்கிட்டால் கூட நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி மாடல் நல்லா இருந்துச்சு இந்த பேங்கிள். ஓ, அங்கே மேலே வெயிட் இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு, சாரிங்க. அது 32 கிராம்ஸ் இருக்குங்க. 12% போட்டிருக்கேன். இந்த வளையல் பாருங்கள். இப்போ எல்லாமே கொஞ்சம் நிறையா பேர் ப்ளைனாக போடுறாங்க. இது மாதிரி பட்டை டைப்பில் போடுறாங்கங்க. சூப்பர் இல்லை இந்த மாடலு. இது மாதிரி மாடல் போட்டு அந்த ரவுண்டு பேங்கிள் அந்த சைடு இந்த சைடு போட்டால் செமையாக இருக்குங்க. ப்ளைனாக இருக்குது, கெட்டியாக இருக்குங்க. இது கூட 4 பவுனும் இருக்குது. அப்படின்னா ஒரு வளையல் 2 பவுனு கிட்ட இருக்குது. நல்லா இருக்குது பாருங்களேன். இது மாதிரி 2 வளையல் இருந்தால் கூட போதுங்க. நம்ம எங்கே போனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி மாடலு இல்லைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளைன் வளையல். இதுக்கு எதுவுமே கோல்டு வேஸ்ட்டே ஆகாதுங்க. இது மாதிரி வாங்கினா நம்மளுக்கு சாலிட்டாக இருக்கும் இல்லைங்க. நம்ம லேடிஸ்க்கு வளையலன்னாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே இருக்கிற நகையில் கோல்டு வளையலன்னாலே யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் இல்லைங்க. இது மாதிரி 2 வளையல் வாங்கிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கு போடலாம். அது மாதிரி மாடல் புதுசாக இருக்குது பாருங்கள். பட்டையாக இருக்குது. அந்த சைடு இந்த சைடு குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு மாடல் ப்ளைனாக இருக்குது. இது வந்து டர்க்கி மாடல் டைப்புங்க. இது 4 பவுன் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுக்கு வந்து உள்ள பிளாஸ்டிக் வளையல் கூட போடலான்னு தோணுதுங்க எனக்கு. கெட்டியாக இருக்கும் பிளாஸ்டிக் வளையல் போட்டால். நல்லா இருக்குங்கங்க. இப்போ இது மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது இந்த மாடல்ஸ் எல்லாமே. என்ன எங்கே பார்த்தாலும் நெக்லஸில் ஹாரம்லோ கம்மலோ பேங்கிள்ஸில் கூட டர்க்கி மாடல்னு வந்துருச்சுங்க. நல்லா இருக்குது பாருங்கள். அப்படின்னா கொஞ்சம் போல் மாதிரி தெரியும் நம்மளுக்கு மேலே இல்லைங்க. அது வந்து ஒரு ஜன்னல் டைப்பில் போல் மாதிரி தெரியுது. உள்ளே பிளாஸ்டிக் வளையல் போட்டால் இன்னும் கெட்டியாக இருக்குது, ப்ராடாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. அப்படி ஒரு வளையல் 2 பவுன் கிட்ட வருதுங்க. இதுவுமே நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இருக்குங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. செமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் 4 பவுன் தான் வருது. நம்ம கண்ணாடி வளையல் ப்ளைன் வளையல் இருந்துச்சுன்னா அந்த சைடு இந்த சைடு போட்டு நடுவில் இந்த மாதிரி பேங்கிள் போட்டால் சூப்பராக இருக்கும். இது இன்னொரு டைப்பு மாடலுங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லை அதே மாதிரி, ஆனாலும் இதில் எனாமல் வந்துருக்கு லீஃப் டைப்பில். அதில் எனாமல் இல்லை, அது பிளாக் பாலிஷில் இருக்குது. இது பிளாக் பாலிஷு அண்டு எனாமலும் இருக்குது. இது ஒரு லுக்கு. இது ரவுண்டு டைப்பு. இதுக்கு உள்ள பிளாஸ்டிக் வளையல் போடலாம். நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பர் இல்லை. இது 3.25 பவுன் தான் வருது. அந்த ஃப்ளவர் வருது நடுவில். அந்த கைக்கு இந்த கைக்கு சிங்கிள் வளையல் போட பிடிக்கிறவங்க இது மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வளையல் எந்த மாடல் வளையல் இருந்தாலும் வளையல் தாங்க. தங்க வளையல்னாலே எந்த மாடல் இருந்தாலும் கூட இப்போ நம்ம கையில் யூஸ் பண்ணலாம். மாடல் பிடிக்கல மாற்றிடலாம் அதே மாதிரின்ட்டு இல்லாமல் எந்த மாடல் இருந்தாலும் போட்டிக்கலாம். இது ஒரு பட்டை டைப்புங்க. எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது பாருங்களேன். சாலிட்டாக இருக்குங்க. 4 பவுன் கிட்ட வருது. ஒரு லீஃப் டைப்பில் வருது பாருங்கள். அந்த இலை டைப்பில் வருது. அப்புறமா டேஷ்போர்ட் மாதிரி வருது. அது நம்ம நல்லா ஒத்தி பார்த்தா தெரியுது பாருங்கள். அது மாதிரி மாடல் இது. உள்ளே வந்து ஒரு கவரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுவுமே கை கட்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு திக்கான பிளேட் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த வளையலுக்கும் நல்லா இருந்துச்சு. சூப்பர் இல்லை இது. நம்ம நல்லா கவனித்தா அதில் இலை தெரியுது பாருங்களேன். பெரிய லீஃப் தெரியுது. நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு டைப்பு மாடலுங்க. இது வந்து ஃப்ளவராக வருது. அங்கங்கே கிராஷ் பண்ண மாதிரி கோல்டு பண்ணியிருக்காங்க.
இது கூட ப்ராடாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கும் இது மாதிரி வளையல் எல்லாமே. நம்ம ஃபங்க்ஷன் வேர்க்கு பார்ட்டி வேர்க்கு அது மாதிரி போடலாம். ஃபஸ்ட்லாம் காட்டினேன் இல்லை பாம்பே டைப் மாலை, அது வேணும்னா நம்ம உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த சைடு இந்த சைடு கண்ணாடி வளையல் போட்டு கூட நீங்கள் நடுவில் போடுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது இது மாதிரி மாடல் பேங்கிள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது வந்து 2.25 பவுன் கிட்ட வருது, 2.5 பவுன் அப்படி வருது. சூப்பராக இருக்குது இந்த மாடலு. எல்லா மாடல்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு கிராண்டான மாடல் டைப்ஸ் எல்லாமே கூட இருக்குங்க. எனாமல் போட்டு ஆன்டிக் மாடலு, அப்புறமா ரெட் ஃபாலிஷ் இருக்கிற மாதிரி டெம்பிள் மாடல் பேங்கிள்ஸு, ஸ்டோன் பேங்கிள்ஸு, நவரத்ன பேங்கிள் எல்லாமே இருக்குங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் பேங்கிள்ஸ் இருக்குங்க இங்கே. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இதெல்லாமே ஒரு ஒவல் ஷேப்பு மாதிரி பேட்டர்னு, அதில் ஃப்ளவர் வந்திருக்கு. இது லக்ஷ்மி காஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த ட்ரெயில். சூப்பர் இல்லைங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான பேங்கிள், நல்லாயிருக்கும் இது மாதிரி பேங்கிள் கூட. இது வந்து ஒரு பாம்பே டைப் கல்கட்டா டைப் மாடலில் வருமில்ல, அது மாதிரி மாடலு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இந்த மாடலு, கெட்டி மாடல். இது கூட பிளாஸ்டிக் உள்ளே போடலாம். இது ஒரு லக்ஷ்மி காசு வச்ச மாடலு, நல்லா இருக்குங்க. எல்லா வளையல் நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். சரி.